அந்த இறந்தவங்களுடைய அனுகிரகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த தெய்வத்தை துணையாக வச்சு அந்த கட்டுகளை எளிமையாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் நிலையில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தாயத்து மூலியமாகவோ அல்லது யந்திரங்கள் மூலியமாகவோ வச்சு அதை சரி செய்ய முடியுமான்னு பார்ப்போம். அதில் சரி செய்ய முடியாது அப்படின்னா இப்போ செய்வனை செஞ்சுருக்காங்கன்னா அப்போ பொம்மை செஞ்சு பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொம்மை வச்சு தான் சரி பண்ண முடியும். அந்த நபருக்கு ஒரு தாயத்தை போட்டோன்னா ஒரு வாரம் தாங்கும், 2 வாரம் தாங்கும், 1 மாதம் தாங்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா அதுக்கான முறையான கேரளாவில் சொல்லப்படக்கூடிய மாந்திரிக முறைப்படி மந்திர தந்திர சாஸ்திரப்படி அதுக்கான எந்திரங்கள் வரைந்து அந்த எந்திரத்தில் அவங்கள அமர வைத்து பாவைகள் சேர்ந்து பாவைகளை தலையை சுற்றி அதுக்கான பொருட்களை சுற்றி பூஜைகள் பண்ணி பலி கொடுத்து அந்த பிரச்சனையை சரி செய்வோம். அப்படி இல்லை சூனியம் செய்திருக்கார்கள், நேர காலத்தின் மூலியமாக செஞ்சுருக்காங்க, அதன் மூலியம் ஓமங்கள் மூலியமாகவும் அதே மாதிரி ஆவதிகள் மூலியமாகவும் குருதி பூஜை, கேரளாவில் செய்யக்கூடிய குருதி பூஜை, ரூபகல பூஜை, இது மாதிரி பூஜைகள் மூலியமாக அந்த பிரச்சனையை சரி செய்கிறோம். இல்லை சாதாரண பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னா ஒரு தகடை வச்சு நம்ம உபாசனை தெய்வமாகக்கூடிய கருங்குட்டி பகவானையும் வராகி தேவியும் காளியும் வைத்து அந்த பிரச்சனைகளை சரி செய்வோம். 100 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டியில 10,000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட், அதோட ஏற்கனவே 7 to 8 அடி வளர்ந்த 100 ரெட் சாண்டல்வுட் மரங்களோட உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 399க்கு தராங்க. இல்ல உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி லேண்ட பிரிச்சு தரதுக்கும் தயாரா இருக்காங்க. இன்னைக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள். சைட்டை நேர்ல பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க.